சார் இங்கதான் இருக்கீங்களா? ஹோட்டல் ஃபுல்லா தேடி பார்த்து என்னடா ஆளை காணுமேன்னு சந்தேகப்பட்டு தான் மாடிக்கு வந்தேன். எதுக்கு ஹோட்டல் ஃபுல்லா தேடணும்? நீயும் நானும் இங்க தானே இருக்கோம். அப்படி நான் உங்ககிட்ட சொல்லாம எங்க போயிட போறேன்? ஆளை காணும்னா ஒரு போன் அடிக்க வேண்டியது தானே? ஆமால, தோணவே இல்ல சார். ஆனாலும் நீங்க ஜீனியஸ் சார். எது போன் அடிச்சு பார்க்கலாம்னு சொன்னதுக்கு நான் ஜீனியஸா? வர வர நாட்டுல ஜீனியஸ்களுக்கு மரியாதையே இல்லாம போச்சு. காஃபி எடுத்துக்கோங்க சார், உங்களுக்காக நானே போட்டேன். எலி மருந்து எதுவும் கலந்துடலையே? போங்க சார், எப்ப பாரு என்ன வெறுப்பேத்திட்டே இருக்கீங்க. பரவாயில்ல, சுமாரா இருக்கு. தேங்க்யூ சார். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், கொஞ்சம் கீழே இறங்கி வரீங்களா? எதுக்கு? இல்ல, நேத்து அந்த குக்கரி காம்படிஷன் நடந்ததுல, அது இன்னைக்கு ஜீ தமிழ்ல வருது. இன்னும் 10 நிமிஷத்துல ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போறாங்க. பரவாயில்ல விடு, நான் அப்புறம் ஜீ5ல பாத்துக்கிறேன். நீங்க அப்புறம் பாத்துப்பீங்க சார். ஆனா நீங்க சொன்ன வார்த்தைக்கு கட்டுப்பட்டு லட்சுமி மேடம் இந்த போட்டிக்கு ஜட்ஜா வந்து நடத்தி கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு சொன்னீங்கன்னா சந்தோஷமா பாப்பாங்கல்ல சார். 1000 இருந்தாலும் இது உங்களுக்கு முத தடவை. உங்களை மாதிரியா சார்? இரு இரு இரு, எதுக்கு வார்த்தைக்கு வார்த்தை என்ன கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க? இல்ல இல்ல, நான் அப்படி சொல்லல சார். நீங்க எவ்வளவோ ப்ரோக்ராம் பண்ணிருக்கீங்க, எத்தனையோ தடவை டிவில வந்திருக்கீங்க, இப்ப கூட வார வாரம் டிவில ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு டிவில பாக்குறதெல்லாம் போர் அடிச்சு போயிருக்கும் சார். ஆனா அவங்க முத தடவையா டிவில வரப்போறாங்க. நீங்க போன் பண்ணி இந்த மாதிரி இந்த நேரத்துல டிவில வரீங்கன்னு சொன்னா அவங்க எவ்வளவு சந்தோஷமா பாப்பாங்கல்ல சார். ஆல்ரைட், நான் போன் பண்ணி சொல்லிட்டேன். ஆமா, நீ காபி சாப்பிட்டியா? இன்னும் இல்ல சார். தப்பி தவறி சாப்பிடாத, நீயாவது நல்லா இரு. போங்க சார். ஹலோ. ஹாய் பவித்ரா, நான் ஹரி பேசுறேன். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கேனா? நேத்து எப்படி இருந்தேனோ அதே மாதிரி தான் இன்னைக்கு இருக்கேன். சார், கலாய்ச்சிட்டீங்கல்ல, பல்பு தான். சரி பரவாயில்ல விடுங்க. ஆக்சுவலா நேத்து எங்க அத்தை அந்த குக்கிங் காம்படிஷன்ல ஜட்ஜா வந்தது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா சார்? ரியலி? அப்படின்னா அந்த சந்தோஷத்தை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கங்க. சார், என்ன சொல்றீங்க? இன்னொரு 10 மினிட்ஸ்ல ஜீ தமிழ் பாருங்க. அந்த ப்ரோக்ராம் டிவில வரப்போகுது. நிஜமாவா சொல்றீங்க? நான் எங்க போய் சொல்ல போறேன்? சரி இருங்க இருங்க, போனை வச்சிடாதீங்க. இந்த விஷயத்த நீங்களே அத்தை கிட்ட சொல்லுங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சார். அத்தை, அத்தை. என்ன பவி? கொஞ்சம் இங்க வாங்கல. வாங்க அத்தை, உங்களுக்கு தான் போன். இந்தாங்க. யாரு? பேசுங்க. ஹலோ, யாரு? வணக்கங்க, நான் ஹரிகிருஷ்ணன் பேசுறேன். ஒண்ணுல்ல, நேத்து அந்த குக்கரி காம்படிஷன் நடந்துச்சுல, அது இன்னொரு 10 மினிட்ஸ்ல ஜீ தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆக போகுது. நீங்க பார்க்கணுங்கிறதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். நிஜமாவா சொல்றீங்க? நான் டிவில வர போறேனா? பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, அப்புறம் பேசுறேன். பவித்ரா, நேத்து அந்த சமையல் போட்டி நடந்துச்சுல்ல, அது இப்போ டிவில வரப்போதான். சொன்னாரு சொன்னாரு. அவர் வாயாலே உங்ககிட்ட சொல்லணும்னு தான் போனை உங்ககிட்ட கொடுத்தேன். எப்படி, ஹாப்பியா? என்ன சொல்றதுன்னே தெரியல பவி. சந்தோஷமாவும் இருக்கு, அதே சமயத்துல பதட்டமாவும் இருக்கு. எல்லாம் இருக்க வேண்டியதுதான் அத்தை. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கீங்க. நேத்து கொஞ்சம் பேர் பார்த்து ரசிச்ச ப்ரோக்ராம இன்னைக்கு நாடே பார்த்து ரசிக்க போகுது. இதெல்லாம் எத்தனை பேருக்கு கிடைக்கும் சொல்லுங்க? சரி நீங்க இருங்க, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். எங்க போற? வெளிய போறப்போ எங்க போறேன்னு கேட்க கூடாதுன்னு எங்க அத்தை எனக்கு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதனால கேட்டது எங்க அத்தையாவே இருந்தாலும் நானும் பதில் சொல்ல மாட்டேன். வந்துடுறேன்.
பரிமளா ஆண்டி, உங்களை பார்க்க தான் நான் வந்தேன். என்ன லக்ஷ்மி ஏதாவது ஸ்பெஷலா பண்ணிருக்காங்களா? ஸ்பெஷல் தான், ஆனா சாப்பாடு இல்ல, ப்ரோக்ராம். ப்ரோக்ராமா? அன்னைக்கு கூட நீங்க குக்கரி கான்டெஸ்ட்ல டீமா கலந்துக்கிட்டீங்கல்ல? ஆமா, அதான் தோத்து போயிட்டோம்ல. அது டிவில வரப்போகுது. தோத்ததையா டிவில காட்டுறாங்க? தோத்தது இல்ல, எங்க அத்தை ஜட்ஜா கலந்துக்கிட்டாங்கல்ல, அது ஜீ தமிழ்ல வரப்போகுது. சீக்கிரம் போய் பாருங்க. நான் பாக்குறேன். பாருங்க. பிரதீபா, எஸ், உங்களை பார்க்க தான் வந்தேன். உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். என்ன குட் நியூஸ்? ஜீ தமிழ் பாருங்க, இன்னும் 10 மினிட்ஸ்ல எங்க அத்தை டிவில வர போறாங்க. லக்ஷ்மி டிவிலியா? அன்பிலீவபிள். எனிவேஸ், ரொம்ப சந்தோஷம். என்ன ப்ரோக்ராம்? எல்லாம் நீங்க ஆல்ரெடி அட்டெண்ட் பண்ண ப்ரோக்ராம் தான். வாட்? குக்கரி காம்படிஷன். மறக்காம பாருங்க. என்ன? அது ஆக்சுவலி எங்க வீட்ல டிவி ரிப்பேர், பார்க்க முடியாது. நோ ப்ராப்ளம், நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப்ல சென்ட் பண்றேன். ஆனா இந்த சந்தோஷத்தை என்னால செலிப்ரேட் பண்ணாம இருக்கவே முடியல. மறக்காம கோமதி ஆண்டி கிட்டயும் நட்ராஜ் அங்கிள் கிட்டயும் சொல்லிடுங்க. சொல்லிடுறேன். நான் வரேன். பாய். கோமதி ஆண்டி கிட்ட நட்ராஜ் அங்கிள் கிட்ட சொல்லிடுங்க. லீனா சேச்சி, சேச்சி, அன்னைக்கு நீங்க அந்த குக்கரி காம்படிஷன்ல கலந்துக்கிட்டீங்கல்ல? ஆமா. அதுல கூட நீங்களாம் தோத்து போயிட்டீங்களே. எங்க அத்தை ஜட்ஜா வந்தாங்கல்ல, அது இன்னும் 10 நிமிஷத்துல ஜீ தமிழ்ல டெலிகாஸ்ட் ஆக போகுது. மறக்காம பாருங்க. டெலிகாஸ்ட் ஆக போகுதுன்னு சொல்லு. தோத்ததெல்லாம் எதுக்கு ஞாபகப்படுத்திட்டு? கோச்சுக்காதீங்க சேச்சி, நீங்களும் தான் டிவில வர போறீங்க. ப்ரோக்ராம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரி, நான் பாக்குறேன். வரேன். ஹலோ எவரிபடி, சமையல் போட்டிக்கு எல்லாரும் ரெடியா? ரெடி. இது குடும்ப பெண்களுக்கான சமையல் போட்டி. நம்ம வீடுகள்ல நம்ம டெய்லி யூஸ் பண்ற திங்ஸ வச்சு ஈஸியா, ருசியா, சத்தா, ஃப்ரெஷ்ஷா, அதே சமயம் இன்னோவேட்டிவா என்னெல்லாம் பண்ண முடியும்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். லெட்ஸ் வெல்கம் அவர் சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் ஹரி கிருஷ்ணன். இந்த குக்கரி காம்படிஷனுக்கு நான் ஜட்ஜா இருக்க போறது இல்ல. ஜட்ஜா இருக்க போறவங்க வேற ஒருத்தங்க. யார் சார் அவங்க? லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் லக்ஷ்மி மேடம். எல்லாரும் கேளுங்க, இவங்க பேர் லக்ஷ்மின்னு சொன்ன, ஆனா இவங்க யாருன்னு சொல்லலையே. இவங்களும் உங்களை மாதிரி ஒரு சாதாரணமானவங்க தான். நல்லா சமைப்பாங்க. என்னடா இதெல்லாம் ஜட்ஜா இருக்க ஒரு தகுதியா நினைக்கிறீங்களா? நல்லா சமைக்கிறத யார் வேணாலும் செய்யறாங்க. அதை யார் சாப்பிட போறாங்களோ அவங்களுக்கு எது பிடிக்கும், அவங்க ஹெல்த்துக்கு எது நல்லது, ஆரோக்கியத்தையும் அக்கறையும் சேர்த்து சமைக்கிற அன்பான குடும்ப தலைவி இவங்க. என்ன தாத்தா, மருமக பொண்ணு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து பிரமிச்சு போய் உட்கார்ந்துருக்கீங்க போல. சமையலோ இல்ல வேற எந்த விஷயமா இருந்தாலும் செய்யறது ஆத்மார்த்தமா செஞ்சா எல்லா விஷயமும் நல்லா வரும். அட ஆமா, சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? பாருங்க எங்க அத்தைய எல்லாரும் எப்படி பாராட்டுறாங்க. அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட டேலண்ட்ஸ் இருக்கு தாத்தா. இவ்வளவு நாள் அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணாம பித்தளை குத்து விளக்க பெட்டியில போட்டு பூட்டி வச்சு பரன் மேல வச்ச மாதிரி பொத்தி பொத்தி வச்சிருந்திருக்கீங்க. இன்னைக்கு தெரிஞ்சிருச்சுல்ல?
அதே பித்தளை குத்து விளக்க பெட்டியில இருந்து வெளியே எடுத்து புளிய போட்டு தேய்ச்சு திரிய போட்டு எண்ணெய ஊத்தி விளக்கேத்தி வச்சா எவ்வளவு சூப்பரா இருக்கும்னு. அப்பா அப்பா நான் மறந்தே போயிட்டேனே. உங்களுக்கு பசிக்கும்ல, நான் இப்ப டிஃபன் ரெடி பண்றேன், இருங்க. இது லட்சுமி. வரேன். நெல்லு அதெல்லாம் ஒன்றும் டைம் ஆகல, எனக்கு பசிக்கல. நீ உட்காந்து ப்ரோக்ராம் பாரு. இங்க பார், ப்ரோக்ராம் முடியிற வரைக்கும் இவளை மட்டும் வாயை திறக்க வேணான்னு சொல்லு. பேசுவேன். எங்க அத்தைக்காக இந்த வீட்ல நான் பேசாம வேற யார் பேசுவா? லட்சுமி பவி, சைலன்ஸ். என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ப்ரோக்ராம் பாருங்க. போட்டியோட விதி என்னன்னா, ருசியோட ஆரோக்கியத்துக்கும் முக்கியத்துவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில பார்த்து நான் முதல் 3 பரிசை தேர்ந்தெடுத்திருக்கேன். மூன்றாவது பரிசு திருமதி வைதேகி சுப்பிரமணியம். இரண்டாவது பரிசு திருமதி சுமதி. முதல் பரிசு பின்னி படல் எடுத்துட்டீங்க. சும்மா சொல்லாத பவி, எனக்கு எவ்வளவு பயமா இருந்துச்சு தெரியுமா? எதுக்கு? யார் யாரோ சமைச்சு வச்சதெல்லாம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கா? அதுக்கெல்லாம் நான் ஒன்னும் பயப்படல. ஆனா இவ்ளோ பேர் எதிரில போட்டி நடக்குது, அதுக்கு என்ன ஜட்ஜா கூப்பிடுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஜட்ஜா கூப்பிட்டது மட்டும் தான் நினைச்சு பார்க்கலையா? இல்ல இப்படி டிவில எல்லாம் வந்து ஒரே நாள்ல நாடு முழுக்க தெரிஞ்சிடுவோன்னு நினைச்சு பார்க்கலையா? அவ்ளோ பேர்லாம் பாத்திருப்பாங்களா? என்ன கேள்வி இது? நார்மலாவே சமையல் நிகழ்ச்சினா இருக்கிற வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாரும் வந்து உட்கார்ந்துருவாங்க. மத்தவங்கள விடுங்க, உங்களே எடுத்துக்கோங்க. ஹரி சாரோட ப்ரோக்ராம நீங்க என்னைக்காவது மிஸ் பண்ணிருக்கீங்களா? ஆமா இல்ல? ஆமாவா இல்லையா? ஆமாதான். சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க அத்தை. பாருங்க, நீங்க டிவில வந்து ட்ரெண்ட் ஆயிட்டீங்க. நாளைக்கே உங்ககிட்ட பத்திரிக்கைக்காரங்க எல்லாம் வந்து பேட்டி எடுப்பாங்க. சோஷியல் மீடியால ட்ரெண்ட் ஆயிடுவீங்க. சேனல்காரங்க வந்து ப்ரோக்ராம்க்கு கேட்டாலும் கேட்பாங்க. ஹரி சாருக்கு நீங்க எப்படி ஃபேனோ அந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய ஃபேன்ஸ் வர போறாங்க. ஆட்டோகிராஃப் கேட்பாங்க, செல்ஃபி எடுத்துக்க கேட்பாங்க. அத்தா நான் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. எண்ணி 3 மாசத்துல நீங்க பெரிய லெவல்ல பாப்புலர் ஆக போறீங்க. சி போ பவி, அப்படி எதுவும் நடக்காது. சும்மா சொல்லாதீங்க. இப்பவே நானும் உங்க கூட ஒரு செல்ஃபி எடுத்து வச்சுக்கிறேன். பின்னாடி தேவைப்படும். வாங்க. வேண்டாம் வாங்க அத்தை. அதெல்லாம் வேண்டாம் பவி. ஸ்மைல். பாருங்க எப்படி இருக்கு? எனக்கு நல்லா தெரியுது நீ என்ன கிண்டல் பண்றேன்னு. யாரு நானா? எனக்கு ரொம்ப தேவைதான்.
நாளைக்கு ஊர் உலகம்லாம் உங்களை பாராட்டுறப்போ இந்த லக்ஷ்மி வேற யாரும் கிடையாது என்னோட அத்தை தான் பெருமையா சொல்றதுக்காக தான் இந்த எவிடன்ஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. சரி இருங்க, என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அனுப்பிட்டு வந்துடுறேன். வேணாம் பவி பவி. ஹேய் சுரேகா. ஹாய். என்ன திடீர்னு? சர்ப்ரைஸ் பண்ணலாம் தான். என்ன சர்ப்ரைஸ்? சும்மா சிட். காஃபி டீ ஏதாவது சாப்பிடுறியா? இல்ல பரவாயில்ல, அப்புறமா சாப்பிடுறேன். பிரதீபா, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? கம் ஆன், நாட் அட் ஆல். நான் கவலையோட தான் வந்தேன். எனக்கு நீ காம்படிஷன்ல கலந்துக்கிட்டது சர்ப்ரைஸா இருந்துச்சு. ஆனா உனக்கு பிரைஸ் கிடைக்கலையே, எங்க அப்செட்டா இருப்பியோன்னு நினைச்சேன். இந்த டைம்ல உன்னை டிஸ்டர்ப் பண்ணலாமா கூடாதுன்னு யோசிச்சுட்டே தான் வந்தேன். ஆக்சுவலி சுரேகா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு பிரைஸ் கொடுக்காதீங்கன்னு ஹரி சார் கிட்ட நானே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டேன். பிகாஸ் ஹி இஸ் லைக் மை ஃப்ரெண்ட், யூ நோ. வாட்? யா. இது இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இன்ஃபேக்ட் இந்த ஏரியாவுக்கே தெரியும். மிஸ்டர் ஹரி கிருஷ்ணன் தி கிரேட் ஷெஃப் என்னோட ஃப்ரெண்ட். அவர் எங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்காரு. இன்னொன்னு சொன்னா நீ ரொம்ப ஆச்சரியப்படுவ. ஏய் இரு இரு இரு, நீ இப்ப சொன்னதே என்னால நம்ப முடியல. இப்பவே தலை சுத்தி கீழே விழுந்துருவோம் போல இருக்கு. ஓ, ஹரி கிருஷ்ணன் உனக்கு எப்படி ஃப்ரெண்ட்? I just can't believe this. நீ இதுக்கே இவ்ளோ ஷாக் ஆகுறியே? சில ஸ்பெஷல் ரெசிபிஸ் கத்துக்கிறதுக்காகவே எங்க வீட்டுக்கு வந்தாருன்னு உனக்கு தெரிஞ்சுக்கனா ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல இருக்கே. ஹே, இந்த கதையெல்லாம் என்கிட்ட விடாத. நீ இப்படி சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். ஜஸ்ட் ஒன் திங், கோ அவுட். இந்த அபார்ட்மெண்ட்ல எந்த வீட்டோட காலிங் பெல் வேணாலும் அடிச்சு உள்ள போய் அவங்க கிட்ட கேளு, அவங்களே சொல்லுவாங்க. நம்பவே முடியல பிரதீபா, நீ என்ன அவ்ளோ பெரிய ஆளா? ஐ சி, இப்ப புரியுதா உனக்கு அன்னைக்கு ஏன் எனக்கு பிரைஸ் கிடைக்கலன்னு? சோ இது வந்து ஹோம் மேக்கர்ஸ்க்காக ஸ்பெஷலா நடந்த ஒரு காம்படிஷன். என்ன மாதிரி ஒரு குக்கிங் எக்ஸ்பர்ட் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி, சாரி பொதுவா எல்லாரும் என்ன அப்படிதான் சொல்லுவாங்க, குக்கிங் எக்ஸ்பர்ட் பார்ட்டிசிபேட் பண்ணா கண்டெஸ்டன்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு என்கரேஜ்மெண்டா இருக்கும்னு மிஸ்டர் ஹரி சாரே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. தட் வேர்ட், தட் ஜஸ்ட் ஒன் வேர்ட், அந்த ஒரு வார்த்தைக்காக தான் அந்த காம்படிஷனுக்கே போனேன். அதர்வைஸ் நான் என்னைக்காவது இந்த மாதிரி ஒரு காம்படிஷனுக்கு போய் நீ பாத்திருக்கியா? You're really great பிரதீபா. நீ இந்த அளவுக்கு பெரிய ஆளா இருப்பன்னு நான் நினைக்கவே இல்ல. Really? But to be frank with you, ஹரி கிருஷ்ணன் உன் ஃப்ரெண்டுன்னு சொன்னப்போ நீ ரீல் சுத்துறேன்னு தான் நான் நினைச்சேன். Come on சுரேகா, you are my bestie. உன்கிட்ட நான் எதுக்கு போய் சொல்லுவேன்? அன்னைக்கு ஒரு நாள் இந்த பரிகைக்கா இருக்குல்ல, அதை வச்சு ஒரு ரெசிபி செய்ய கத்து கொடுத்தேன். You know one thing, இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற அத்தனை லேடிஸும் இந்த சினிமா ஷூட்டிங் எல்லாம் பார்க்க வருவாங்கல்ல, அப்படி பாக்குற மாதிரி வந்து நின்னுக்கிட்டு அவருக்கு நான் டீச் பண்றத அப்படி ஒரு எக்ஸைட்மெண்டோட வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் நான் செஞ்ச ஸ்வீட் அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு ஹரி சார் அப்படியே ஆடி போயிட்டாரு. இப்படி ஒரு டேஸ்ட் எப்படி உங்களால கொடுக்க முடிஞ்சதுன்னு திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருந்தாருன்னா பாத்துக்கோயேன். Wow, this is unimaginable. அப்படினா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? என்ன சொல்லு, கம் ஆன். உனக்கே தெரியும் பிரதீபா, நானும் ஹரி சாருக்கு பெரிய ஃபேன். ஒரு நாளாவது அவரை மீட் பண்ணி பேசணும், செல்ஃபி எடுக்கணும்னு எவ்வளவு நாள் ட்ரை பண்ணிருக்கேன் தெரியுமா? ஓ, தட்ஸ் சோ சேட். ஆமா பிரதீபா, அவரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. நான் ஃபோன் பண்ணா அவர் செக்ரட்டரியோ இல்ல வேற யாரோ தான் பேசுறாங்க. ஃபோன் பண்ணி கேட்டா ஏன் கேக்குறீங்க, எதுக்கு கேக்குறீங்கன்னு அப்படி இப்படின்னு 1008 கேள்வி வருது. Obviously, he is such a big VIP. சும்மா பார்த்து ஹாய் சொல்றதுக்கும் செல்ஃபி எடுக்கிறதுக்கும் அப்பாயின்மெண்ட் கேட்டா கொடுப்பாங்களா? உன் கஷ்டம் எனக்கு புரியுது. இப்ப சொல்லு, ஹரி சார் உன்னோட ஃப்ரெண்டுன்னா நீ எனக்காக அவர்கிட்ட போய் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்க முடியுமா? நான் ரொம்பலாம் மொக்க போட மாட்டேன்பா. ஜஸ்ட் 10 நிமிஷம் அவர் கூட பேசிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டா போதும். I thought so. Why not? நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே, he's like a friend to me. நான் சொன்னா அவர் மாட்டேன்னு சொல்லவே மாட்டாரு. இது மட்டும் உண்மைன்னா நீ இப்பவே அவருக்கு ஃபோன் பண்ணு.
உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் உன்கிட்ட எப்படி பேசுறாருன்னு நான் பார்க்கணும். Why not? Sure. நீ நம்ப மாட்டேல? ஹரி சார்